வீரா சீரியல் ஆகஸ்ட் 5 எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்ட விஷயத்த வீரா கிட்ட சொல்லியும் வீரா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மாறன் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீராவோட மேரேஜ்க்காக இன்விடேஷன் செலக்ட் பண்ணுறதுக்காக மாறன், வீரா, கண்மணி, வள்ளி இவங்க எல்லாரும் கடைக்கு போயிருப்பாங்க. அங்கே வள்ளி ரொம்ப ஆசையாக இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு வீரா கிட்ட காமிச்சிட்ருப்பாங்க. இதை பார்த்த கண்மணி அவங்களுக்கு போட்டியாக வேறு இன்விடேஷனை எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க. அப்போ வள்ளி ஒரு இன்விடேஷன் எடுத்து காமிச்சு, வீரா இது பாரு, இது ரொம்ப நல்லாயிருக்கு, நீ எதிர்பார்க்குற விலையிலையும் இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு காமிக்க, அப்போ கண்மணி வேணும்னே அவங்கள குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. சித்தி, நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலனாலும் இன்விடேஷன்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுமே வள்ளிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே மனசுடைஞ்சு போகிறாங்க. வள்ளி அங்கேருந்து போவாங்க. பின்னாடியே மாறன் வள்ளியை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடி போகிறாரு. அப்போ வீரா கண்மணி இந்த மாதிரி சொன்னதுனால கண்மணி மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. ஏய், நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, அவங்கள பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா இங்கே பாரு, அவங்க கல்யாணமே பண்ணிக்கலனாலும் அவங்க ஒரு தாய்க்கு சமம், ஏன் அதுக்கும் மேலே 3 ஆம்பளை பசங்களை அவங்க ஒரு தாய் மாதிரி இருந்து அவங்கள பார்த்துருக்காங்க. கல்யாணமே பண்ணிக்காம உனக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.